அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி முதலமைச்சராக போகும் விஜய் அவர்கள் போடப்போகும் முதல் 3 கையெழுத்து பல்வேறு புதிய திட்டங்கள் என்ன என்பது தற்போது இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை கொஞ்ச நேரம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நம்மளோட முதலமைச்சர் விஜய் அவர்கள் கையெழுத்திட போவது என்னென்ன திட்டங்களுக்கு என்பது பற்றி உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும். இனிவரும் காலங்களில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் போடப்போகும் பல்வேறு புதிய திட்டங்கள் பற்றி உங்களுக்கு உடனடியாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் முதலமைச்சர் விஜயும் அவர்கள் ஆகிய இவர்கள் போடப்போகும் முதல் 3 கையெழுத்து பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் கட்டமாக தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் மீண்டும் ஆட்சி அமைக்கப் போவது யார் என்பது பற்றி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றுள்ளது. அது மட்டுமல்லாமல் தற்போது நிலவரப்படி விஜய் அவர்கள் கொடுத்த பல்வேறு வாக்குறுதிகள் மக்கள் மத்தியில் பேசும் பொருளாக உள்ளது. பல்வேறு நபர்கள் இதை பயன்படுத்திக் கொள்வதற்கு ஆர்வமாக காத்து கொண்டுள்ளனர். முதல் கையெழுத்தாக தமிழகத்தில் மகளிருக்கு மாதந்தோறும் ரூபாய் 2500 உதவித்தொகை கொடுப்பது பற்றி அவர்கள் போடப்போகும் முதல் கையெழுத்தாக உள்ளது. அதாவது திமுக அரசின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு போட்டியாக விஜய் தனது தேர்தல் அறிக்கையில் மதிப்பிற்குரிய மகளிர் திட்டம் என்ற பெயரில் மாதந்தோறும் ரூபாய் 2500 வழங்கப்படவுள்ளதாக அவர்கள் அறிவிக்கப்பட்டனர். 60 வயதுக்குட்பட்ட குடும்ப தலைவர் அனைவருக்கும் தகுதி அடிப்படையில் இந்த தொகை நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என அவர்கள் அறிவிக்கப்பட்டனர். இதுவே அவரது முதல் கோப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இரண்டாவதாக பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு தடை விதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அதாவது விவசாயிகளின் கடும் எதிர்ப்பை சந்தித்து வரும் பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டத்தை தாவேக ஆட்சிக்கு வந்தால் ரத்து செய்யும் என்று விஜய் அவர்கள் உறுதியளித்துள்ளனர். விமான நிலையங்களை பாதிக்கும் எந்த திட்டத்தையும் அனுமதிக்க மாட்டோம் என்றும் அவரது நிலைப்பாட்டின்படி பரந்தூர் திட்டத்தை நிறுத்துவதற்கான அரசாணை அவரது முதல் நடவடிக்கையில் ஒன்றாக இருக்கும் என மக்கள் ஆர்வத்தோடு காத்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் விஜய் அவர்கள் தற்போது மக்கள் பாதிக்கப்படக்கூடிய அடுத்த விஷயங்கள் என்ன என்றால் கேஸ், அதாவது மகளிருக்கு இலவச கேஸ் சிலிண்டர் வழங்கும் திட்டத்தை அவர்கள் அறிவிக்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதாவது மகளிருக்கு ஒரு வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர் இலவசமாக வழங்கப்பட உள்ளதாகவும் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டனர். இதன்படி இந்த வாக்குறுதிகள் எல்லாமே மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. இதன் காரணமாக மீண்டும் இந்த திட்டத்தை அவர்கள் கையில் எடுக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் மகளிருக்கு மட்டுமல்லாமல் விவசாயிகளுக்கும் பெண்களுக்கும் குறிப்பாக ஆண்களுக்கும் பல்வேறு திட்டங்கள் இவர்கள் மீண்டும் வரக்கூடிய நாட்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர். அடுத்தபடியாக மேலும் சிறு மற்றும் குறு விவசாயிகளின் கூட்டுறவு வங்கி கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். வீடுகளுக்கு 200 யூனிட் வரை இலவச மின்சாரம் மற்றும் சீரான குடிநீர் விநியோகம் வழங்கப்படும். அரசு பள்ளி மாணவர்களுக்கு உலகத்திறனான கல்வி மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் கொண்டுவரப்படும் என அவர்கள் தேர்தல் வாக்குறுதியாக அறிவிக்கப்பட்டனர். இப்போது நிலவரப்படி விஜய் அவர்கள் கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டிய நிபந்தனைகள் உள்ளனர். ஒருவேளை கூட்டணி ஆட்சி அமைந்தால் தனது நேர்மையான நிர்வாகம் என்ற கொள்கையை விட்டு கொள்ளாமல் கொடுக்க வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றுவதில் மும்முரமாக இருக்கப்படுவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.